நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அநேக வாரங்களாக இந்த வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தொடர்ந்து வாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். செய்தி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு நற்செய்தியாக ஒரு 5 நிமிடங்கள் பேசுகின்றோம். ஏன் 5 நிமிடங்கள் பேசுகிறோம் என்றால், நாட்கள் ஆக ஆக இயேசு கிறிஸ்துனா யாருன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய சந்ததிகளுக்கு உருவாகி விடுகின்றது. அதனால தான் நம்முடைய அடுத்த தலைமுறைகள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதை பற்றி பேசி கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்த சில சத்தியங்களை பேசி கொண்டு வருகிறோம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை கேட்க அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா, ஒரு இயேசுனா எவ்வளவு, எந்த கடையில் விற்கிறாங்க, இப்படிலாம் கேட்குற ஒரு சந்ததி உருவாகிருக்குது. சொல்லுங்கள், நாங்கள்னா போய் வாங்கிக்கிறோம், இன்னமும் விடுதலை கிடைக்குதாமே, அந்த இயேசு எவ்வளவு, எத்தனை கிலோ, இத்தனை கிலோ எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பேசுகிற ஒரு சந்ததிக்குள்ளாக நம்ம போயிட்டுருக்குறோம். அதுதான் இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றி நம்ம அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே நீங்கி ஒரு பெரிய விடுதலையை நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளும் அவைகளை அனுபவிப்பார்கள். இயேசுவை பற்றி வேதம் சொல்கின்றது. யோவான் 1:29 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், இயேசுவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பார்க்கின்றார். இயேசுவை அவர் பார்க்கின்ற விதமே வேறு மாதிரி இருக்குது. மற்றவர்கள் வேறு பார்க்குற வேறு மாதிரி இருக்குது. இவர் பார்க்குற விதமே தேவனுடைய நோக்கத்தை அறிந்து, தேவனுடைய திட்டத்தை அறிந்து பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, ஏன் இந்த வார்த்தை சொல்கிறார், எதுக்காக இந்த வார்த்தை பேசுகிறாருன்னு சொன்னால், பாவம் என்ற ஒன்று இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொடிய சக்தியாக இருந்து மனிதனுடைய வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கிறது. பாவம் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. இன்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றையிலிருந்தே உலகத்தில் பிரச்சனைகளும், கஷ்டங்களும், தரித்திரமும், சாபங்களும் மக்களை பின்தொடர்ந்து மக்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்துகளை உண்டு பண்ணுகின்ற சக்தி இந்த பாவத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த பாவத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும், பாவத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆக தான் அவரை பார்க்கும்போது யோவான் சாணன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மனிதன் பாவம் செய்யாத வரைக்கும் இந்த பூமி எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், ஒரு பரலோகமாக, ஒரு சொர்க்கமாக தான் இந்த பூமி இருந்தது. ஆனால் என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு தான் பாருங்கள், இந்த உலகம் சொர்க்கமாக, பரலோகமாக இருந்த பூமியிலே முள்ளும் குறுக்கும், பிரச்சனையும், கஷ்டமும் எல்லாமே வர ஆரம்பித்தது. ஆகவே இந்த பூமி பரலோகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கின்றது. ஆனால் இந்த பாவம் வந்த பிற்பாடு பரலோகத்தின் பிரதிபலிப்பையே இந்த பாவம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டது. அது நிமித்தமாக தான் பாருங்கள், பரலோகமாக இருக்க வேண்டிய இந்த பூமி ஒரு நரகம் போல் இருக்குது. வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்குது. கஷ்டத்தை, நஷ்டத்தை நம்ம பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேராபத்துகள், பேரழிவுகள், கஷ்ட நஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் மனிதன் பாவம் செய்துவிட்டு தேவனை விட்டு பிரிந்ததினால் ஏற்பட்ட விளைவுகள். தேவனோடு இருக்கிறவர்கள் எந்த பிரச்சனையும் மனிதன் சந்திக்கலை. தேவன் இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறான் பாருங்கள், அன்றைக்கி தான் எல்லா பிரச்சனையும் மனிதன் சந்திக்க ஆரம்பித்தான். பாவம் மனிதனை ஆண்டு கொள்ள ஆரம்பித்தது. பாவத்தின் ஆளுகைக்கு கீழாக மனிதன் வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு, பாவத்தின் ஆளுகைக்கு கீழாக வாழ்ந்து மனிதன் கஷ்டங்களை, நஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், இப்படியே போச்சுன்னா வாழ்க்கையே கஷ்ட நஷ்டம்தான் அப்படின்னா நம்முடைய எதிர்காலமே பயங்கரமான ஒரு நரக வாழ்வாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கை ஃபுல்லாகவே என்றைக்காவது ஒரு நாள் 2 நாள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரலாம் பாருங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லாகவே பிரச்சனை, வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டம், வாழ்க்கை ஃபுல்லாகவே போராட்டம்னா நான் சொல்கிறேன், அது வாழ்வு ஒரு நரக வாழ்வை தான் அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகின்றது. வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் காரணம் பாவம் என்ற ஒன்று. தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அவர் நல்லவராக தான் இருக்கிறார். அவர் தீமைக்கு காரணம் கிடையாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மனிதர்களை நேசிக்கின்ற கர்த்தர், இன்றைக்கும் மனிதர்களை அளவில்லாமல் நேசிக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர்.
நேசிக்கிறபடியால் தான் பாவத்திற்கான ஒரு பூர்ண நிவாரணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மக்களை நேசிக்கிறார் தேவன். கடவுள் இன்னைக்கு நம்மை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஆமென். இயேசு உங்களை நேசிக்கிறார். உலகம் உங்களை வெறுக்கலாம், உடன் பிறந்தவர்கள் உங்களை வெறுக்கலாம், நண்பர்கள் உங்களை வெறுக்கலாம். இயேசு ஒரு நாளும் வெறுக்காதவர். இன்றைக்கும் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதுதான் பெரிய ஆறுதலான ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆகவே வேதம் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதையும் மனிதர்கள் எல்லாருக்கும் தேவன் ஏற்படுத்தின நிவாரணத்தை பற்றி வேதம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு படம் போல தேவன் எடுத்து காண்பித்திருக்கிறார். மனிதன் பாவம் செய்திருக்கிறான். அந்த பாவத்திற்காக ஒரு குற்றமில்லாத ஒரு மிருகம் அடிக்கப்படுவதை வேத காலகட்டத்தில் பார்க்குறோம். பழைய ஏற்பாடு முழுவதுமே எப்படி ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, ஏன் இந்த மிருகம் அடிக்கப்பட்டது, எதற்காக மிருகம் அடிக்கப்பட்டது? பாவத்தின் நிமித்தமாக நாம் அடிக்கப்பட வேண்டியது, நாம் தண்டிக்கப்பட வேண்டியது, நாம் தான் அந்த எல்லா காரியத்தையும் அனுபவிக்க வேண்டியது. ஆனால் நமக்கு பதிலாக அந்த ஆடு அடிக்கப்பட்டது. முழு மக்களுக்கும் தேவன் வந்து காமிக்கிறார்னா, உன் பாவத்துக்காக அந்த ஆடு எப்படி அடிக்கப்பட்டது, அது நிமித்தமாக மனிதன் தேவனிடத்தில் வர ஆரம்பித்தான். அந்த ஆட்டின் புண்ணியத்தின் நிமித்தமாக, ஆட்டின் இரத்தத்தின் மூலமாக மனிதன் பாதுகாப்பையும், மனிதன் தேவனிடத்தில் வரக்கூடிய இரக்கங்களையும், தேவ தயவையும் அவன் தற்காலிகமாக பெற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் வைக்க ஆரம்பித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தற்காலிகமான ஒரு தீர்வை உண்டு பண்ணலை, நிரந்தரமான ஒரு தீர்வை தன்னுடைய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக ஒரு நிரந்தரமான ஒரு நிவாரணம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்த யோவான் தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, ஓ நிவாரணம் வருகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன் ஆட்டுக்குட்டி. பாருங்க, இந்த பிரமாணம் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் இருக்குது. விசேஷமாக நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு பண்டிகைன்னா ஆடு அடிக்கிறது, ஒரு கோழி அடிக்கிறது நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி கூட பாருங்க, நம்ம ஊரில் பண்டிகை போட்டப்போ ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் நிறுத்திப்போம். ஒரு பக்கம் போனால் அவ்வளோ பிளட் ஸ்மெல்லு. என்னென்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து பலிகள், ஏகப்பட்ட ஆட்டு தலை, ஏகப்பட்ட கோழி தலை அந்த இடத்துல கிடக்க ஆரம்பிச்சு. பயங்கர இது. நம்ம ஊரில், நம்ம நாட்டில் இது சகஜமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம அடிக்க வேண்டிய, நீங்கள் ஒரு ஆட்டையும் ஒரு கோழி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்காக ஒரே பலி, ஒரே ஒரு நிவாரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இனிமேல் நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்கிற ஒரு இதாச்சுன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆடு மாடு கோழிகள்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கோம். நானும் பாருங்க, கசாப்பு கடைக்கார மாதிரி கத்தியை அது இது எடுத்து வெயிட் பண்ணுங்க, அது மேலே ஏதாவது பண்ணி பெரிய ஒரு நிவாரணம் கொடுக்குற ஒரு ஆளாக தான் இருக்கணும். கடைசியில் இந்த ஏரியா பக்கமே யாரும் உள்ள, என்னப்பா வாரம் கறிக்கடை மாதிரி ஒரு ஸ்மெல்லு இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமை வரும். அப்படி இல்லை பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். ஆதியிலிருந்து பலி என்ற ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்தின ஒன்று. அதற்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். மக்களின் பிரச்சனை என்னவென்றால், பூர்ணமான பலி வந்துவிட்டது என்பதை மக்கள் உணராதிருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவத்திற்காக எந்த பலியும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியம், அவரே ஒரு பலியை அனுப்பி பெரிய நிவாரணத்தை நமக்காக கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். பாவம் செய்தது மனிதன், ஆனால் அழிக்கப்படுவது குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது ஒரு கன்றுக்குட்டி. தண்டிக்கப்பட வேண்டியவன் மனிதன், ஆனால் அங்கே தண்டிக்கப்பட்டது ஒரு ஆட்டுக்குட்டி. சாக வேண்டியவன் மனிதன், ஆனால் சாவது அங்கு ஒரு மிருகம். அக்கினினால் தகனிக்கப்பட வேண்டியவன் மனிதன், ஆனால் இங்கு அக்கினினால் தகனிக்கப்படுவது ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கின்றது. ஆகவேதான் ஆட்டுக்குட்டியின் புண்ணியத்தினால் பழைய ஏற்பாட்டு மக்கள் தேவ இரக்கத்தை பெற்று பாவத்திலிருந்து விடுதலையாகி தற்கால ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. தேவ ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு அவர்களை தகுதியுள்ளவர்களாக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் திரும்ப நல்லா கவனமாக கேளுங்க, இன்றைக்கி ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நமக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் பலியிடப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையை பார்க்கும் போதெல்லாம், ஓ என் பாவத்தை நீக்குவதற்காக, என் தரித்திரத்தையும் வியாதியையும்
என்னுடைய எல்லா விதமான பேய் கோளாறில் நீக்குவதற்காக நீர் அடிக்கப்பட்டீரே என்ற ஒரு நன்றி மிகுந்த உள்ளத்தோடு கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி நமக்காக பழைய ஏற்பாட்டு மக்களுக்காக பலியிடப்பட்டதோ, அதே போல் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டிருக்கிறது. பழுதற்றவர், பாவத்திற்கு நிவாரணத்தை தேவனை நமக்காக செய்திருக்கிறார். ஆகவே இதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மீது வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் காயங்களால் நாம் சுகமாகின்றோம். ஆகவே பாவத்திற்கு பூரண நிவாரணம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. ஆகவே விடுதலை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். நமக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சவதரித்து வைத்திருக்கிறார். இப்போ என்னன்னா, இந்த ஆசீர்வாதத்தை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் வந்து என் பாவத்தை நீக்கி, என் பாவத்திற்காக தண்டனை அவர் ஏற்று, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார் என்பதை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மீட்கப்படுகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு மனிதன் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு கொடுக்கின்றோமோ, அன்றைக்கு அவர் உங்கள் உள்ளத்தில் வந்து, அவங்க உள்ளத்தில் குடியிருந்து உங்களை அவருடைய பிள்ளையாக்கி, அவருடைய பிள்ளைகளுக்குரிய எல்லா நன்மைகளாலும் தேவனாகிய கர்த்தர் நம் நிரப்புகிறவராக இருக்கிறார். இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் அழைப்பு கொடுக்கணும். இயேசு என் உள்ளத்தில் வாங்க, தங்குங்க, நான் என் உள்ளத்தில் திறந்து கொடுக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து உள்ளத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியிலே நல்வாழ்வை பெறுகிறார்கள். அவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது. அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். தேவனுடைய சுதந்திரத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள். ஆகதான் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒளிமயமான நல்ல எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கின்றார். பக்கம் சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவன் வெற்றி வாழ்க்கையை வைத்திருக்கிறார், சுக வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நல்வாழ்வை வைத்திருக்கிறார். நல்ல எதிர்காலத்திற்காகவே நாம் கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவன்கிட்ட வந்திருக்கிறோம். ஏன் தேவன் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்க மாட்டாரா? ஏனென்றால் தேவன் வார்த்தையின் மூலமாக இடைப்படுகிறவர், வார்த்தையை நம்ம கொடுக்கின்றவர். உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும் என்றாலும் டைரெக்டாக உங்களுக்கு கொடுக்க மாட்டார். எதை கொடுக்க வேண்டும் என்றாலும் முதல்ல வார்த்தையை தான் கொடுப்பார். இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை தேவன் கொடுக்கும்போது ரெண்டாவதாக நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அப்போ தான் தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். எதுவுமே நீங்கள் பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் எந்த வழியில் கொடுப்பார் என்றால் வார்த்தை என்ற வடிவில் தான் தேவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஆகதான் சபைக்கு வருகின்றோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவன் உங்களை உள்ளத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களோ அதற்கான வார்த்தை இந்த காலை வேளையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ பசிதாகமாக வந்திருக்கிறவங்களுக்கு தேவன் எப்படி திருப்தி அடைய வைக்கிறார்? அவருடைய மன்னா என்று சொல்லக்கூடிய உணவாகி அவருடைய வார்த்தையை நமக்கு இந்த காலை வேளை கொடுக்கிறார். இதை யார் யாரெல்லாம் விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நல்வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. படிப்போம். 113ஆம் சங்கீதம் போவோம். 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை படிப்போம். உங்களை உயர்த்துகிற கர்த்தர் இயேசு இருக்கிறார். உங்களை உயர்த்த இயேசு இருக்கிறார். உங்களை முன்னேற்ற இயேசு இருக்கிறார். நல்வாழ்வை கொடுக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களை தூக்கி விடுகிற கர்த்தராக அவர் இருக்கிறார். உங்களுக்கு யாரும் இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நான் ஒன்றும் இல்லாதவன், நான் குப்பை தூசி, நான் ஏழை நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவராலே ஆகும். அவரால் மட்டும்தான் முடியும். எந்த மனிதனும் உங்களை உயர்த்த முடியாது. எந்த ஒரு மனிதனும் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த எந்த ஒரு மனிதனாலும் முடியாது. தேவனால் மட்டுமே முடியும். ஆகவே அங்கலாய்க்காதீர்கள், விசுவாசியுங்கள். உங்கள் உட்காந்துட்டு ஊரில், ஐயோ நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேனே, எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, எனக்கு யாராவது என்னை தூக்கி விட மாட்டாங்க, நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்காதீர்கள். விசுவாசியுங்கள். தேவனால் கூடும், தேவனால் முடியும். அவர் என்னை தூக்கி விடுகிற கர்த்தர்.
அவர் என்னை உயர்த்துகிற தேவன், என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் எனக்கு உண்டு, என்னை உயர்த்துகிற தேவன் எனக்கு உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே எதிர்காலம் உண்டு. கர்த்தராகிய தேவன் தாழ்ந்து கிடக்கிறவர்களை, குப்பையில் கிடக்கிறவர்களையும், புழுதியில் கிடக்கிறவர்களையும், தூசியில் கிடக்கிறவர்களும் கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இங்கே இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா உடனே டாப்பில் வரல பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள், நிறைய மக்கள் ஆரம்பத்தில் சபைக்கு வந்தீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்க, விசுவாசிச்சிங்க, உங்களை கர்த்தர் தூக்கி விட்டுருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார், தேவன் செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கிறது. தேவனால் மட்டும்தான் முடியும். எந்த மனிதனாலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை மதுசில் நம்முடைய வாழ்வில் செய்ய முடியாது, தேவனால் மட்டும் முடியும். ஆகவேதான் தேவனை உயர்த்துவார் என்ற எதிர்பார்ப்போடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தருடைய உயர்வு உங்கள் வாழ்வில் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். தேவ தயவு, கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி தாவீது சொன்னது போல கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக மாற்றுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நாம் சின்ன மனிதர்கள், தேவன் மகா பெரியவர். அந்த பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார் வந்து. ஆகவே நம்முடைய வாழ்விலே தேவன் பெரியவர், நம்முடைய எதிர்பார்ப்புகளும் பெரிதாக இருக்கட்டும். நம்முடைய எதிர்பார்ப்புல சின்ன எதிர்பார்ப்பாக கொள்ளாதீங்க. நிறைய நேரத்தில் பாருங்க, இது போதுங்க, நம்முடைய மனதில் செட் பண்ணிடுறோம். என்னன்னா இது போதுங்க, இது போதுங்க. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் பெரியவர். உங்கள் ஆசைகளும் உங்கள் எதிர்பார்ப்புகளும் பெரிதாக மாறுவதாக. நம்ம இந்த சின்ன மூளைக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்ப்பை கொண்டு வரக்கூடாது. நம்ம மூளையே சின்ன மூளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளும் சின்னதாக இருக்கக்கூடாது. தேவன் பெரியவர், உங்கள் எதிர்பார்ப்புகளும் பெரிதாக இருக்கட்டும். தேவன் எனக்காக உங்களுக்காக மகா பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மனிதனை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள்லாம் சின்ன திட்டங்கள் கிடையாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பைபிள் போடப்பட்டிருக்குது, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவர். பாருங்க, நினைக்கிறதற்கு மேலேயே செய்கிறவர்னா அப்போ வேண்டிக் கொள்றது மேலே செய்ய மாட்டாரா? நம்ம நினைக்கிறோம் வேண்டிக் கொள்றதை மட்டும்தான் கொடுப்பாரு, அவர் இன்னைக்கு கேட்டதுன்னு குறைவாக தான் கொடுப்பார், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாருன்னு தான் கிறிஸ்துவ சபைகளை காலாகாலமாக நான் சின்ன வயசில் இருக்கும்போது கேட்டேன் வந்து. அவர்கிட்ட ரொம்ப கேட்டாதுப்பா. நம்ம ஊரில் கடன் கேட்க போனோம்னா ஒரு 1000 ரூபா வேணும்னா 1000 ரூபாய் கேட்கக்கூடாது, ஒரு 5000 கேட்டால் தான் மக்கள் 1000 ரூபாய்க்கு இறங்கி வருவாங்க. மக்கள் நம்ம ஊருடைய மென்டாலிட்டி எப்படி? அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது மக்களுடைய மனது என்னென்னா, ஆண்டவர்கிட்ட கூட 1000 ரூபாய் வேணும்னா நம்ம 1000 ரூபாய் கேட்கக்கூடாது, அவர்கிட்டயும் 5000 ரூபாய் கேட்டால் தான் அவர் இறங்கி கொஞ்சம் 1000 ரூபாய்க்கு கீழே வருவார். நான் மனுஷனா இல்லை கந்து வட்டிக்காரனா இல்லை இருந்துட்டு வச்சுக்கிட்டு கொடுக்காத ஒரு கடவுளா? தேவனை பற்றி வேதம் சொல்கின்றது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவர். தேவ பிள்ளைகளே, உங்களை எதிர்பார்ப்பை அதிகமாக்குங்கள். தேவன் பெரியவர். நீ நினைக்கலாம், ஆண்டவர் எல்லாத்தையும் ஏன்டா கொடுத்துட்டா மற்றவங்களுக்கு என்ன ஆகுறது நீங்க நினைக்கலாம். நம்ம மூளை அப்படி. நான் சொல்றேன், நமக்கான எல்லா காரியத்தையும் தேவன் முன்கூட்டியே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறவர். இனிமேல் தான் ஆயத்தம் பண்ண போறாருன்னு கிடையாது, எல்லாமே தேவன் முன்கூட்டியே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறவர். ஆகவே கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு பக்தி மார்க்கம் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம வந்து பக்தியில போயிட்டு இருக்கிறோம். வந்து தேவன் வந்து பாருங்க, பக்தியுள்ளவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கல, தேவன் சீசர்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவர் பின்பற்றுகிறவர்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம டிவோட்டி கிடையாது, நம்ம பக்தியாளர்கள் கிடையாது வந்து. ஆகவே கிறிஸ்தவன் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய பக்தியை காட்டுவதற்கு, நான் பெரியவனா நீ பெரியவனா காட்டுவதற்கு தான் மக்கள் மும்முரம் காட்டுறாங்க. அவங்கள விட இவங்க எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாங்க, இவங்கள விட அவங்க எவ்வளவு உபவாசம் போட்டாங்க, உன்னை விட நீ 1 மணி நேரம், நான் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணப்பாரு, நீ 7 நாள் உபவாசம் போட்ட, நான் 21 நாள் உபவாசம் போடுறப்பாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய பக்திகள் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம். வந்து தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்தவ வாழ்வு நம்முடைய ஜெபம் உபவாச கட்டிலும் மேலான ஒரு வாழ்வு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஜெபம் நல்லது, உபவாசம் நல்லது, ஆனால் அது மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்வு என்று நினைத்து அதோடு நின்று விடாதீர்கள். நம்ம என்னன்னா ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணிட்டோம், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் போட்டோம், அவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்வு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. தேவன் பெரிய பெரிய திட்டங்களோடு நமக்காக காத்துட்டு இருக்கிறாரு.
நம்ம என்ன பண்ணுறோம்னா பக்தியிலேயே இந்த பக்தி இதோடு கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளோதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் ஏராளம். அவைகளை விசுவாசிக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்வு. எனக்காக தேவன் கல்வாரியில் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறார், அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளோ சம்பாதிச்சுட்டு ஒன்றுமே யூஸ் பண்ணலாம் நல்லாவே இருக்காது வாழ்க்கை. அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நமக்காக கல்வாரியில் சம்பாதித்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் விசுவாசத்தினால் எடுத்துக்கொண்டு வாழ்கிற வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. ஆமென். புரியுதுங்களா? நம்ம இவைகளை எடுத்து நம்முடைய வாழ்வில் பயன்படுத்த வேண்டும். நம்ம மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் மட்டும் போதாது. கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு மட்டும் அல்ல. நம்ம என்ன பண்ணுறோன்னா எனக்கு மட்டும் போதும். இல்லை, வேதத்தில் சொல்லப்படுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ன அர்த்தம்னா, நான் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் என் மூலமாக ஏராளமான பேர் அந்த ஆசீர்வாதத்திற்கு கொண்டு செல்வதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஒன்லி உங்களுக்காக மட்டும் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். அநேக நேரத்தில் பாருங்கள், நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், அதுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலை. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றால் உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வாதத்தில் போக வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்கம் சொல்லுங்க, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் மூலமாக ஏராளமான மக்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழ்வது தேவ திட்டமாக இருக்கிறது. ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதும் என்ற ஒரு வாழ்வு கிடையாது. நம்ம 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 மூலையில் செட் பண்ணிக்கிறோம். நம்ம நல்லா இருந்தால் போதும், என் மனைவி நல்லா இருந்தால் போதும், என் புருஷன் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைங்க என் பெற்றவங்க நல்லா இருந்தால் போதும். அது இல்லைங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அந்த ஆபிரகாம் மூலமாக முழு உலகத்தையுமே கர்த்தர் இந்நாள் வரை கொண்டு ஆசீர்வதித்து கொண்டு வருகின்றார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்வு என்பது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பக்தி வாழ்க்கை மட்டும் கிடையாது. தேவனுடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவேதான் தேவன் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக செய்கிறவர். பக்கம் சொல்லுங்க, நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு அதிகமாக செய்கிறவர். ஆமென். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர்கள் கிடையாது. வேதத்தில் போடப்பட்டிருக்குது மிகவும், அந்த வார்த்தை முக்கியம். வேண்டிக் கொள்றதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் அதிகமாக இல்லை, ஒரு வார்த்தை விட்டுறாதீங்க. மிகவும் சொல்ல, மிகவும் அதிகம், மச் மோர் சொல்ல, மிகவும் அதிகம் சொல்ல, வெறும் அதிகம் கிடையாதுங்க, மிகவும் அதிகமாக. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எதிர்பார்ப்பது மட்டும், அதையும் தாண்டி, அதையும் மிஞ்சி. பைபிள் பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, ஒரு சப்பானியை பற்றி பார்க்குறோம். அவனுடைய வாழ்வு பார்த்தீங்கன்னா வேதம் போடப்பட்டிருக்குது. அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து என்று போடப்பட்டிருக்குது. அப்போனா இவன் எப்பயிலிருந்து இந்த சப்பானி என்று சொன்னால், தாயின் வயிற்றில் பிறந்தது முதலே. யோசிச்சு பாருங்க, நடக்க முடியாது, தூக்கிட்டு தான் போகணும், தூக்கிட்டு தான் வரணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. சின்ன வயசுல இருந்து, பிறந்ததுல இருந்தே, தாயின் வயிற்றில் பிறந்தது முதல், பிறந்த நாள் முதல் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா சப்பானியாக தான் இருக்கிறான். ஒன்றும் அவனால் பண்ண முடியாது. அவன் பிறருடைய உதவி இல்லை என்றால் அவனால் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. படிக்கிறேன் பாருங்க, 5-6 படிக்கிறேன். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும், முதல் 2ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்போ சுமந்து கொண்டு வராங்கன்னா ஒரு ஆள் தேவைப்படுது. சுமந்து கொண்டு வந்தான்னு போடல, வந்தார்கள். அப்போனா ஒரு ஆள் தேவைப்படல, அங்கே 2-3 பேர் தேவைப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்களாக இருக்கலாம். சில பேர் தேவைப்பட்டிருக்கிறாங்க. இவனை தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசனையில் வைப்பார்கள். இவன் வாழ்க்கை முழுவதுமே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்வு. இப்படிப்பட்டவன் பாருங்க, பேதுரு யோவானையும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நோக்கி பார்க்கிறான். 5ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி
பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். கவனிங்க, இந்த ஜப்பானி பேதுருட்டி யோவான்ட்டியும் சில்லற ஏதாவது கிடைக்குன்னு எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்ப்பு சில்லற ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது சில்லற போட மாட்டானா. பிச்சைக்காரர்களுடைய என்னமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 500 கட்டு நோட்டு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கறது கிடையாது இல்லைங்களா? இப்போலாம் பிச்சைக்காரங்க ஆர்டர் 10 ரூபா கொடுங்க சார். எங்கள் ஏரியாவில் ஒரு அம்மா வருவாங்க பாருங்கள், இந்த ஏரியாவில் 10 ரூபா அம்மா. அது குறைவாக அவங்க கேட்க 10 ரூபா தான் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து. அதனாலேயே அவங்களுக்கு சில பேர் 10 ரூபா பாட்டினே பேர் வச்சுருக்கிறாங்க. சில பேர்லாம் பாருங்கள் 1 ரூபா 2 ரூபா கொடுத்தலாம் நம்மளை ஒரு மாதிரி கீழையும் மேலையும் பார்ப்பாங்க வந்து. இவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சில்லற எதிர்பார்த்துருக்கிறான். ஆனால் அவனுக்கு கிடைத்தது அவன் எதிர்பார்த்ததுக்கும் அதிகமான நன்மை. எப்படிப்பட்ட நன்மை? இவன் சில்லறையை கேட்டான், இங்கே சில்லறை கிடைக்கல. பைபிள் படப்பட்டிருக்குது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். கவனமாக கேளுங்க, நன்றாக குதித்து ஓடத்தக்கதாக அவன் எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக தேவன் செய்தார். எப்போதுமே இப்படி கர்த்தர் இப்படிப்பட்டவர் தான். நீ எதிர்பார்ப்புக்கு சற்று குறைவாக கொடுக்கிற தேவன் அல்ல. இவன் எதிர்பார்த்தது சில்லற, ஆனால் கர்த்தர் கொடுத்தது சில்லற இல்லை. உனக்கு மீன் இல்லை, உனக்கு மீனை கொடுத்துட்டு போகிறதுக்கு வேலை இல்லை, மீனை பிடிக்கிறதுக்கே கற்றுக் கொடுக்கறதான் தெய்வ திட்டமே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அப்படிப்பட்டவர். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இப்படி செய்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். அவர் எப்போதுமே அவர் குறைவாக கொடுத்த ஒரு பழக்கமே கிடையாது. குறைவாக கொடுத்தா அவருடைய இமேஜ் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆகவே எப்போதும் அவருடைய இமேஜ் என்னன்னா, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைய நேரத்தில் நம்முடைய திட்டங்கள் எல்லாமே ஒரு சின்ன திட்டங்களாகவே இருக்கிறது வந்து. ஆனால் நம்மை குறித்து தேவன் போட்டிருக்கிற திட்டங்கள் மகா பெரிய திட்டங்கள். போன வாரம் காமிச்சேன், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நம்முடைய நினைவுகளை காட்டிலும் நம்முடைய வழிகளை காட்டிலும் தேவ திட்டங்கள் பெரிது. அவைகளை வேத வாக்கியங்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமான திட்டங்கள் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறார். நம்மை குறித்து மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். உங்களை மட்டும் இல்லைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது ஏன்னா உங்கள் பிள்ளைங்க உங்கள் மூலமாக நன்றாக இருக்க வேண்டும், உங்கள் சந்ததி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் நல்ல திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் பண்ணுங்க, உங்கள் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீ நினைச்சதுக்கு மேலேயே இருக்கும். ஆமென். கரங்களை எதிரி கர்த்தரை வாழ்த்துவோம். உங்க எதிர்பார்ப்புக்கு தேவன் நன்றாக புரிந்து கொள். தேவன் எப்போதும் எதிர்பார்ப்பு குறைவாக செய்கிறவர் கிடையாது. எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் செய்கிறவர். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் ஒரு அம்மாவை பற்றி பார்க்குறோம். 4ஆம் அதிகாரத்தில் சூனேமியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை அந்த புஸ்தகத்தில் நம்ம பார்க்கின்றோம். இந்த பெண்மணியை பற்றி வேதம் போதிக்கும் போதே வேதம் சொல்கின்றது, கனம் பொருந்திய பெண், ரொம்ப பெரிய பணக்கார பெண் என்று கூட அழைக்கலாம் அவளை குறித்து. பெரிய பணக்காரி, பெரிய பணக்காரியாக இருந்தாலும் எப்படிப்பட்டவள் என்றால் தேவனை விசுவாசிக்கின்ற ஒரு பணக்கார பெண். ஆமென். யோசிச்சு பாருங்க, தேவனை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தில் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். நீங்கள் வந்திருக்கிறீங்க தேவனை விசுவாசித்து. நன்றாக கவனியுங்கள், நீங்கள் இந்த பூமியிலே வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. இந்த அம்மா கர்த்தரை நேசித்தபடியினால இவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை என்னன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு ஆசை இந்த அம்மாவுக்கு இருந்துச்சு வந்து. அதனால் பாருங்க, படிக்கிறேன் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 7, 8. அவள் போய் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனே
சூனேமுக்கு போயிருந்த போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படி அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். யோசிச்சு பாருங்க, சூனேம் என்கிற ஊருக்கு எலிசா தீர்க்கதரிசி வராரு. வரும்போதெல்லாம் இந்த பெண் அவரை சந்திச்சு ஊழியக்காரருக்கு நல்ல உணவு சாப்பாட்டை கொடுக்கறத பார்க்குறோம். போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். போடப்பட்டிருக்குது வருகிற போதெல்லாம். வருகிற போதெல்லாம் பார்த்தீங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு 9ஆம் வசனம், அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். பெரிய ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு. என்னன்னா, ஐயா வர்றாரு, பாஸ்டர் வர்றாரு, அவர் சாப்பாடு மட்டும் கொடுக்குறோம். இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம வீட்டில் நல்ல ஒரு அவருக்குன்னு ஒரு அழகான ஒரு ரூமை மேலே கட்டி வைக்கலாம். வரும்போதெல்லாம் அங்கே கொஞ்சம் இலைப்பாரிட்டு போகட்டும். அப்படி பெரிய ஒரு ஊழியக்காரன் மேலே இன்னும் ஒரு பாசம். தேவன் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் சங்கீதத்தில் பார்க்குற மாதிரி சூனேமியாலும் தேவனுடைய உள்ளத்தை போல ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற ஒரு பெண்மணியாக இருக்கிறாள். இங்கே பார்க்குறோம், ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டில் தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். கவனமாக கேளுங்க, வெறும் ரூம் மட்டும் கிடையாது, பாய் கொடுக்குறேன் பாயில் படுத்துட்டு போய் அப்படின்னு கிடையாது. வந்து ரூமை கட்டி நல்ல பெட்டு, நல்ல மெத்தை, நல்ல கட்டில், உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி, மேஜை எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ஊழியக்காரர் கொஞ்சம் கூட கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்பது இந்த அம்மாவுடைய பெரிதான ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, குத்து விளக்குனா நல்ல லைட்டு. இந்த காலகட்டத்தில் நல்ல ஏதோ ஒரு டிம் ரூமுக்குள்ள நல்ல வெளிச்சமுள்ள ஒரு ரூம் வந்து கணவனிடம் இதை குறித்து ஷேர் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லும்போது அவ்விதமாகவே கணவன் ஓகேன்னு சொல்லி எலிசாவை கனம் செய்கிறார்கள் இந்த குடும்பம். இப்போ எலிசா என்ன பண்ணுறார்? 13ஆம் வசனம், அவன் கேசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்காரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். கவனமாக கேளுங்க, இவ்வளோ உதவி செய்யும். எப்போதுமே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை தோணும். இவ்வளோ இது பண்ணுறாங்களே, சரி ஏதாவது என்ன பண்ணலாம்? உனக்காக முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட பேசட்டுமா? இல்லை பிரதம மந்திரியாக இருக்கின்ற மோடிக்கிட்ட பேசட்டுமா? ஏதாவது சொல்லுமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா கேட்குறார். கவனமாக கேளுங்க, இந்த அம்மா சொல்கிற வேர்டு பாருங்க, கவனிங்க. அவளை கேளுன்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். சொல்கிற, நான் நல்லா தான் இருக்கிறேன், இனி கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. அவன் சொல்கிற விதமே வித்தியாசமாக இருக்குது பாருங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், சுகமாக நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்களும் இப்படி பேச ஆரம்பிக்கணும். சொல்லுங்கள், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். கவனமாக கேளுங்க, இந்த வார்த்தைக்கே நீங்கள் நிறைய பண்ணணும். நீங்கள் ஒவ்வொருத்தையும் எல்லாரும் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், யாரை பார்த்தாலும் சொல்ல நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இது பேசுகிற பெண்மணி பார்த்தீங்கன்னா நல்லா கவனமாக கேளுங்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இது இருக்குது. ஆனால் வெளியில் இந்த அம்மா நான் இப்படி நடந்துக்கிறாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில் குறை இல்லை. விசுவாச அறிக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சரியமாக வருது பாருங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நான் சொல்கிறேன், விசுவாசிக்கிற ஆட்கள் எப்போதுமே இப்படி தான் பேசுவாங்க, எப்போதுமே இப்படி தான் இருப்பார்கள். பக்கத்தில் சொல்லுங்கள் திரும்ப, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆமென். அருமையான ஒரு வார்த்தை, பிடிச்சிக்கணும். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஏனென்றால் விசுவாசிக்கிற மக்களுக்கு பிரச்சனையே இருக்காது என்று நான் சொல்ல வரவில்லை. பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் நம்ம பேசின பேச்சு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். தேவப்பிள்ளை நல்லா புரிஞ்சுங்க. தேவ பிள்ளைகளே, பிரச்சனை, கஷ்டம், போராட்டங்கள் எது உங்கள் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் பேசுகிற பேச்சு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இந்த உலகம் பிரச்சனை நிறைந்த உலகம். இந்த உலகம் பிசாசு அதிபதியாக இருந்து உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற உலகம். இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது.
இதில் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. பிசாசு சில நேரத்தில் சில பிரச்சனை கொண்டு வரும்போது என்னுடைய வாழ்விலும் சில பிரச்சனை கொண்டு வரான், உங்கள் வாழ்விலும் சில பிரச்சனைகளை கொண்டு வந்து எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க வேண்டும் என்று பிரயாசம் எடுக்கின்றான். இப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் வாயை கரெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் சொல்லணும், அந்த சூழ்நிலையில் போய் பிசாசு விரிக்கிற வலையில் விழுந்து அவன் பேச்சை பேசிடக்கூடாது. என்னங்க இப்படியே போனால், சில சொல்லுவாங்க இப்படியே போனால் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க, வாழ்க்கையே இப்படி போயிட்டு இருக்குதுங்க, வேலை இப்படியே, சில சொல்லுவாங்க இப்படியே போச்சுன்னா எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியல, இப்படியே போச்சுன்னா எப்படி குடும்பத்தை நடத்தும் தெரியும், இப்படியே போச்சுன்னா. நிறைய பேர் பாருங்க, சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பேச்சை மாற்றிடுறோம். இப்படியே போச்சுன்னா, நான் சொல்கிறேன் இப்படியே போச்சுன்னா கூட ரொம்ப நல்லா தான் இருப்போம். நல்லா சொல்லுங்க. பிரச்சனையோடு இருக்கிற சில பேர் பிரச்சனையோடு இருக்கிறவங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும், பேச்சை மாற்றணும். இப்படியே போச்சுன்னா நான் உயிரோடு இருப்பேன்னா கூட தெரியாதுங்க. சில பேர் பாருங்கள் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு. கவனமாக கேளுங்க, தற்கொலை மிகப்பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தற்கொலை செய்கிறவர்கள் யாரும் பரலோகத்துக்கு வர முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். தற்கொலை தான் முடிவு என்று கிடையாது. நம்ம நினைக்கிறோம் தற்கொலை தான் முடிவு, நம்ம நினச்சிருக்கோம். கிடையாது. யார் சொன்னால் தற்கொலை தான் முடிவு என்று? தற்கொலை முடிவு கிடையாது. நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட பிரயாசங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். திரும்ப சொல்கின்றேன், தற்கொலை செய்கிறவர்கள் தேவ சமூகத்து தேவராஜ்யத்தில் பரலோகத்துக்கு உள்ளே என்ட்ராகவே முடியாது. எவ்வளோ குட்டிக்காரன் அடித்தாலும் இல்லை, முடியவே சான்ஸே இல்லை. இப்படியே போச்சுன்னா அவ்வளோதாங்க வாழ்க்கையே. பேச்சை மாற்றுங்க. சொல்லுங்கள், பேச்சை மாற்றுங்க. சொல்லுங்கள் பக்கத்து, பேச்சை மாற்றுங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேன். பிரச்சனை இருந்தாலும் கூட விசுவாசிக்கிறவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அம்மாவை போல தான் நான் நல்லா தான் இருக்கிறேன். குறைய பேசலை, நிறையவே பேசுகிறாள். பிரச்சனையே பேசலை, பதிலை பேசிக்கிட்டு இருக்கிறா. விசுவாசிக்காத ஆட்கள் பாருங்க, இந்த சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அது ரொம்ப பெரிய பூதகாரம் போட்டு காமிச்சிருவாங்க. அது உங்களுக்கு தெரியுங்களா? பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை சப்ப மேட்டராக தான் இருக்கும். ஆனால் அதை பாருங்க, ஊதி 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 ரொம்ப பெருசாகி. இந்த குரங்குக்கு இந்த புண்ணு வந்துச்சுன்னா அப்படியே நோண்டிகிட்டே இருக்குமா. அந்த சின்ன புண்ணு என்ன பண்ணுமா, அப்படியே பெரிய புண்ணு ஆகிக்கிறோமா. அது யார் கேரக்டரு? குரங்கு கேரக்டர். சில நேரத்தில் நம்ம கூட பாருங்க, இந்த குரங்கு கேரக்டர் சில நேரத்தில் உடையவர்கள் ஆகிடும். சின்ன பிரச்சனை தான், அது விடுறது கிடையாது. அந்த சின்ன பிரச்சனை தான் நோண்டி 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 அதை பெருசாகிட்டு. தேவ பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு பேரு விசுவாசிகள். பக்கத்தில் பேசுகிறோம், உங்கள் பேரை விசுவாசிங்க. இயேசு விசுவாசிக்கிறவர்கள், புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், பதில பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு அவிசுவாசி கிடையாது. நான் விசுவாசிக்கிறவன். ஒருவேளை குறைவுகள் இருந்தாலும் குறைவை பேசாமல் நிறைவை மட்டுமே பேசுங்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பதிலை பேசுங்கள். இந்த பெண் தேவனை விசுவாசித்தால், ஊழியக்காரனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால், இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை அவ வாயிலும் சொல்லலை. இந்த பிரச்சனை பாருங்கள் எப்படி பாருங்கள், 14 படிக்கிறேன் பாருங்கள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, வேலைக்காரனை கேட்குற, என்னப்பா அசிஸ்டன்ட் பாஸ்டர் கேஎல்சி அசிஸ்டன்ட், என்ன அவளுக்கு செய்ய கேஎஸ்சி அவன் கேட்டதற்கு, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேஎஸ்சி கேட்டதற்கு, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றாள். பாருங்க, என்றான். பெரிய பிரச்சனை, பிள்ளை இல்லாத பிரச்சனை. பாருங்க, இந்த உலகத்தில் கூட பாருங்க, இந்த பிள்ளை இல்லைன்றது இன்றைக்கும் வெளிநாடுகளில் எப்படின்னு கிடையாது. நம்ம தமிழகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு அவமான ஒரு காரியம். பிள்ளை இல்லைன்னாலே அவ்வளோதான். அந்த பெண்மணியை எப்படியெல்லாம் போட்டு வதைக்க வேண்டுமோ அந்தளவுக்கு வதைச்சிடுவாங்க. வாயாலேயே வதைச்சிடுவாங்க, பேச்சாலேயே அந்த பெண்மணியை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. இங்கே கூட அப்படியே நடக்குது பாருங்க. பல ஆண்டுகளாக குழந்தையே இல்லை. ஆனால் குழந்தை இல்லைன்றதுனால கர்த்தருக்கு நாம விடலை, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு நாம விடலை. படிக்கிறேன், தொடர்ந்து படிக்கிறேன். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே
ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியானுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிசா தன்னுடைய சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். ஊழியக்காரன் சொன்னது போலவே நடக்குது, அற்புதம், அதிசயம் நடக்குது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஊழியக்காரர் என்கின்ற நாமத்தின் நிமித்தமாக, தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய நாமத்தின் நிமித்தமாக ஒரு கலசம் தண்ணி கொடுத்த, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை அடையாமற் போவது இல்லை என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அம்மா ஊழியக்காரன் டெய்லி சாப்பாடு போட்டது மட்டும் இல்லை, அந்த அம்மா வீட்லேயே அழகான ஒரு மேடியில் நல்ல அழகான ஊழியக்காரனுக்கு வசதியாக வந்து தங்கிட்டு போகிற அளவுக்கு பெரிய பெரிய காரியத்தை ரெடி பண்ணி கொடுத்தவள். தேவன் சும்மா விட்டுருவாரா? ஆமேன். நன்றாக புரிந்து கொள்ள தேவ பிள்ளை, இன்னைக்கு கூட நன்றாக புரிந்து கொள்ள. இங்கே கூட பாருங்கள், நீங்கள் ஊழியங்களுக்காக செய்த காரியங்களை மறக்கிறது கர்த்தர் அநீதியுள்ளவர் அல்லவே. அந்த வசனத்துக்கு போயிட்டு வருவோம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் போயிட்டு வாங்க. நீங்கள் செய்ததெல்லாம் ஏராளம். இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க 6ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 6 படிங்க பார்க்கலாம். 10 படிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எதுக்கு? உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், பாஸ்ட் டென்ஸ், செஞ்சு முடிச்ச பல, செய்து வருகிறதுனாலும் பிரசன்ட் டென்ஸ், இப்ப செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. சொல்லுங்க, கர்த்தரை மறக்கலைங்க. நீங்க செய்ததெல்லாம் சொல்லுங்க, வட்டியும் முதலுமா சேர்ந்து உங்க கைக்கு வர ஆரம்பிக்கும். தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. மறந்து விடாதீர்கள். இங்கு இந்த அம்மா தேவனுடைய ராஜ்ய பணிகளிலே தேவனுடைய ஊழியக்காரரை கனம் பண்றாங்க. இவ எதிர்பார்க்கிறதுக்கு மேலேயே, இவன் நினைச்சா போ மேலே நமக்கு பிள்ளை இருக்காது வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. கர்த்தர் பார்த்தா இல்லைல்ல, சொல்றாரு, அடுத்த வருஷத்துல 10 மாசம் கழிச்சு உன் கையில குழந்தை இருக்கும். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையை நீங்கள், தேவனுடைய வல்லமையால் வாழ்கிற அற்புத வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. இந்த தேவனுடைய வல்லமை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்வு ஏதேன் தோட்ட வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு கானான் தேச வாழ்வு. கானான் தேசம் என்று சொல்லக்கூடியது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமும். நான் உங்களுக்கு காமிச்சேன். தேவன் வாக்கு பண்ணும்போது வனாந்திரம் என்ற பேச்சை எடுக்கல. கிறிஸ்தவங்க தான் பாருங்க, வனாந்திரம் 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 வனாந்திரம். ஆனால் ஆண்டவர் வந்து மோசேட்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது, இப்போ வனாந்திரத்தில் இப்படிலாம் படுவீங்க, கஷ்டப்படுவீங்க, அப்படி படி இப்படி வந்து ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது. ஏன்னா தேவனுக்கு தெரியும், வேகத்தில் போனால் 11 நாளில் போயிடுவாங்க, கொஞ்சம் மெதுவாக போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுக்குள்ளே போயிடுவாங்க. இவங்க நடக்கிற பிரயாண தூரமே ஒன்லி 40 days, அவ்வளோதான் தேவனுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் கானான் தேசத்தில் போய் தான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பது தேவ திட்டமாக இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்வு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேச வாழ்வு, வனாந்திர வாழ்வுகள்ல. சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வே வனாந்திரம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையே வனாந்திரம் போல இருக்குது பிரதர் அப்படின்வாங்க. இல்லைங்க, தப்பா பேசுறீங்க, கரெக்டாக பேசுங்க. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமும் தான் கிறிஸ்தவ வாழ்வு. தேவன் அதை வனாந்திரத்தை ஒரு காரியத்தையும் மோசையை அழைக்கும் போது பேசல. நன்றாக புரிந்து அந்த அந்த சப்ஜெக்டுக்கே தேவன் போகல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த 40 நாளுக்குரிய காரியத்தை தேவன் சந்திப்பார் என்பதும் முன்கூட்டியே ஆயத்தம் செய்து வைத்திருந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு நாள் தேவன் எப்போதுமே முன்கூட்டியே ஆயத்தம் செய்கின்ற தேவன். வனாந்திரம் தேவ திட்டமா இல்லை அன்றன்றுள்ள ஆகாரம் கொடுப்பது தேவ திட்டமா? கிடையாது. கானான் திட்ட வாழ்வு தான் தேவ திட்டம். சொல்லுங்க, கானான் திட்டம். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் வனாந்திரம் அல்ல, தேவ திட்டம் கானான். சொல்லுங்க, பாலும் தேனும் நலமும் விசாலமும். திரும்ப சொல்லுங்க, பாலும் தேனும். சொல்லுங்க, பாலும் தேனும்
திரும்ப சொல்லுங்க, பாலும் தேனும் நலமும் விசாலமும். டெய்லியும் பால் வாங்கும்போது ஞாபகம், இதை விட தேவன் அற்புதமான வாழ்வை நமக்காக வச்சிருக்கிறாருப்பா. ஒருத்தர் சொன்னார், அப்படி வனாந்தரத்தில் கர்த்தர் அலைய விட்டாருங்க. கர்த்தர் அவர்களை அலைய விடவில்லை, அவர்களுடைய அவிசுவாசத்தினால் அலைந்தார்கள். நன்றாக புரிந்து, கர்த்தர் அலைய விடலை. தப்பா பேசுறாங்க நிறைய ஊழியக்காரன். கர்த்தர் அலைய விட்டாருங்க, வனாந்தரத்தில் அலைய விட்டாருங்க. திரும்ப சொல்ற, கர்த்தர் அல்ல. அவர்கள் அவிசுவாசத்தினாலே வனாந்தரத்தை சுத்தி சுத்தி பாருங்க, அதே இடத்த ரவுண்ட் அடிச்சு இருந்தாங்க பாருங்க. அதை விட ஒரு வெக்கக்கேடு அவமானம் ஒண்ணுமில்லை. எதனால? அவர்களுடைய அவிசுவாசம். ஆகவே தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11:6 படிங்க. 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, பலன் அளிப்பார். சொல்லுங்க, பலன் அளிப்பார். ஆமென். விசுவாசத்தினால தான் தேவ ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நம்புங்கள், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. முதல் சந்ததி 2 பேரை தவிர எல்லாருமே இறந்து போனார்கள். எது நிமித்தமாக? தேவன் அவர்களை சாகடிக்கவில்லை. அவங்க அவிசுவாசம், அவங்க பேசின தப்பான வார்த்தைகளால் இறந்து போனார்கள். செத்தா நல்லா இருக்கும், செத்தா நல்லா இருக்கும், செத்தா நல்லா இருக்கும். சொன்னா சொன்னபடி செத்தான். சொல்லுங்க, சொன்னா சொன்னபடி செத்தான். சொல்லுங்க, சொன்னா சொன்னபடி செத்தான். எல்லாரும் அப்படிதான். நாங்கள் செத்தா பரவாயில்ல. தயவுசெய்து சொல்றேன், இந்த மாதிரி வார்த்தைகளை உங்கள் வீடுகளில் பேசாதீர்கள். உங்கள் நண்பர்கள்ட்ட பேசாதீங்க. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் செத்தாதான் ஒரு முடிவு வரும். சில பேர் அந்த இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம் சொல்லுவாங்க. சில பேர், எப்படியோ என் மனைவிக்கு 30 லட்சம் 40 லட்சம் இன்சூரன்ஸ் இருக்கு, நான் செத்தா 30 லட்சம் 40 லட்சம் அவளுக்கு வந்துடும். பேசாதீங்க. அந்த மாதிரி வார்த்தையில் வீட்டில் பேச வேண்டிய, ஒருவேளை இன்னைக்கு உங்கள் குடும்பங்களில் நீங்கள் பேசி கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வார்த்தையை மாற்றுங்க. நீங்கள் செத்தா நல்லா இருக்க முடியாது, செத்தா நாசமாக தான் போக முடியும். யார் சொன்ன செத்தா நல்லா இருக்கும்? செத்தா என்னங்க எப்படி நல்லா இருக்கும்? நீ வயசானவங்க கூட வாழ விரும்புகிறாங்க. எந்த வயதானவங்களும் யாரும் சாகிறதே விரும்புறது கிடையாது, தெரியுங்களா? வயதாக வாழணுன்னு தான் விரும்புகிறாங்க. யாராவது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த எல்லா வயதானவர்களும் சாவை விரும்புவதே கிடையாது, வாழ்வதான் விரும்புகிறாங்க. நல்லது, தப்பேதும் கிடையாது. அவர் விருப்பம் நல்ல விருப்பம் தான். அவர் வாழ்வார்கள் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆகவே நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவங்க எதை விசுவாசிச்சாங்களோ அதை பெற்றார்கள். ஆகவே நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். படிப்போம், எடுத்து போங்க. உபாகம் 11ஆம் அதிகாரம் போங்க. உபாகம் 11, உபாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் போங்க. தேவன் இந்த கானான் தேச வாழ்வு எப்படி போன வாரத்தில் காமிச்சலையா, இந்த வாரத்தில் ஒரு சில காரியத்தை காமிக்கிறேன், எடுத்துக்கோங்க. நானே படித்து காமிக்கிறேன். நேரம் வேகத்தில் ஓடுறதுனால நானே படிச்சிடுறேன். 11ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து படித்து காமிக்கிறேன், எடுத்துக்கோங்க. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இருக்காது சொல்றாரு. எகிப்து போல இருக்காதுப்பா. ஏன்னா அடிக்கடி இவங்க அப்பா அம்மா இருக்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, அடிக்கடி அங்கே வெங்காயம் நல்லா இருக்கும், கீரை நல்லா இருக்கும், அங்கே இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், அடிக்கடி எகிப்துக்கு போயிட்டு இருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மாலாம் அடிக்கடி நான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலம் தான் அவங்களுக்கு வாக்கு பண்ணேன். ஆனால் இங்கே இருந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அடிக்கடி எகிப்துக்கு ஓடி போயிட்டு வந்தாங்க. ஆகவே தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கர்த்தர் இந்த உபாக புஸ்தகத்தை எழுதுகிறார். 2ஆம் தலைமுறைகள், எகிப்திலிருந்து கிளம்பி வந்த 2ஆம் தலைமுறைகளுக்கு உப ஆகமத்தை எழுதி வச்சிருக்கிறார். அடுத்த பிரதி எழுதி வச்சிருக்கிறார். என்ன சொல்றாரு? நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இருக்காது. அங்கே நீ விதை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம்.
வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். எகிப்தின் வாழ்க்கையை பற்றி, கானான் வாழ்க்கையை பற்றி மோசஸ் எவ்வளவு அழகா அவங்கள்ட்ட அடுத்த சந்ததிகளுக்கு எடுத்து பேசுறாரு. நீ நினைக்கிற மாதிரி எகிப்து போல கிடையாதுப்பா கானான். எகிப்தின் வாழ்க்கை வேற, கானானின் வாழ்க்கை வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எகிப்திலே தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எகிப்திலே பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எகிப்திலே சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எகிப்து தேசத்தில் அடிமைத்தன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த இது இல்லை, நீ போற தேசம் வேற தேசம், கானான் தேசம். கீரை நல்லதுதான், அதுக்குன்னு சாப்பாடு முழுவதும் கீரையாவே இருந்துச்சுன்னா, டெய்லி கீரையாவே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? டெய்லி கீரை 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 கீரைண்ணா. ஹலோ, டெய்லி சாம்பார் சாம்பார் சாம்பார்னா எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைங்க திட்டா இருக்கு, தவிர வேற ஒன்றும் இல்லையாம்மா, சப்பையா இருக்குது. கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏதாவது கொஞ்சம் காரசாரம் நம்ம ஊரில் மசாலாம் போட்டு அரைச்சி பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். மனிதனுடைய பாவத்தினால சாபம், பாவத்தினால சாபம், தரித்திரம் அவங்களை ஆண்டு கொண்டிருந்தது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவனாகிய கிறிஸ்து நம்மை சாபத்திலிருந்து நீங்களாக்கி விடுவித்து கொண்டார். தரித்திரம் நம்முடைய வாழ்க்கையின் பங்கே கிடையாது, அது பங்கல்ல. தேவன் நமக்கு தரித்திரத்தை தேவன் வைக்கவில்லை. ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்வின் பங்கு. ஆகவேதான் வேதம் சொல்கின்றது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். கானான் தேச வாழ்விலே தேவன் கொடுக்கின்ற ஒரு காரியம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். புரிஞ்சுக்கங்க, எகிப்திலே பற்றாக்குறை வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இல்லைங்களா? எகிப்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்களா? ஜெகஜோதியான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்தாங்க? எகிப்தில் கிடையாதுங்க. சொல்லப்போனால் ஒரு நரக வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இது எப்படி வந்தது இவர்களுக்கு? ஆதாமின் பாவத்தின் நிமித்தமாக. மனிதனுக்கு எப்படிப்பட்ட சாபம் என்பதை நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சாப வாழ்க்கையை தான் ஆதாம் வாழ்ந்தார். நாம் இந்த வாழ்க்கையை வாழும்படி அழைக்கப்படவில்லை. ஏனென்றால் கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆதாம் நெற்றி வேர்வை சிந்திதான் வாழ்கிற ஒரு சாபத்தின் வாழ்வு. கர்த்தர் அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுத்திருந்தார். பிரச்சனை இல்லாமல் நல்லா இருந்தாங்க, நன்றாக சாப்பிட்டாங்க. அதுதான் தெய்வ திட்டம். என்றைக்கு பாவத்திற்கு ஆதாம் ஏவாள் இடம் கொடுத்தார், அப்படினால தான் பாடுபட வேண்டிய நிலைமை உண்டானது, கஷ்டப்பட வேண்டிய நிலைமை உண்டானது, அவதிப்பட வேண்டிய நிலைமை உண்டானது. பேதுரு பாருங்க, வேதத்தில் பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டும் அவர் சொல்றாரு, ஒன்றும் அகப்படவில்லை. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான், பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலைங்க. ஆகாயத்திற்கு சொல்ற மாதிரி தான், பாக்கெட்டில் போடுறங்க கீழே போயிடுது, பொத்தல் எவ்வளோதான் போட்டாலும் ஃபில் ஆக மாட்டேங்குது. எல்லாம் போடுறதெல்லாம் பொத்தலில் போகிற மாதிரி, கிழிஞ்சு போன பாக்கெட்டில் நம்ம காசை ஏதோ வச்சு கிழிஞ்சு போனப்போ ஏதோ வச்சுருந்தோம், அதில் போகிற மாதிரியே போயிடுது எல்லாமே. 127ஆம் சங்கீதம் போகும், 127 சங்கீதம் போங்க. 127ஆம் சங்கீதம் எடுத்துக்கங்க, நானே படித்து காமிக்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. விருதா விருதா, வீண் வீண் சொல்றார். ஏன் வீண் வீண்? கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லை என்றால் எல்லாமே வீணாக தான் போகும். பக்கத்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் எல்லாமே வீணாக தான் போகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல சங்கீதக்காரன் நமக்கு நினைப்பூட்டுகின்றார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற பிரயாசம் விருதா. அப்படின்னா அங்கே ஆசீர்வாதம் இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க பிரயாசம் விடுங்கள். மனிதனுடைய ஆசீர்வாதத்தை விட எந்த ஒரு மனிதனும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அங்கே அறிவிக்கிறவனாக இருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ள, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் எல்லாம் வீண் தான். அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற வாழ்க்கை இந்த பூமியில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. வார்த்தையை விசுவாசித்து இயேசுவை கனம் பண்ணும்போது நீங்கள் வேற மண்டலத்துக்கே வந்துடுறீங்க, வேற உலகத்துக்கே வந்துடுறீங்க, வேற ராஜ்யத்துக்கே வந்திருக்கீங்க. வந்து அந்த அர்த்தம் இந்த பைபிளில் புறப்பட்டு இருளின் ராஜ்யத்தில் நம்ம விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு நடந்த ஒரு விஷயம், சாப மண்டலத்திலிருந்து ஆசீர்வாத மண்டலத்துக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். சொல்லுங்க, சாபத்திலிருந்து நீங்களாகி ஆசீர்வாதத்துக்கு வந்து விட்டீர்கள். பேதுரு பாருங்க, ஒன்றும் கிடைக்கல, பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. இப்போ இயேசுவை சந்திக்கிறாரு பாருங்க, இயேசுவை கனம் பண்ணுறாரு, அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுறாரு, கீழ்ப்படிந்து விசுவாசி சொல்கிறாரு, ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடு. கர்த்தரை கனம் பண்ணுற ஒரு மனிதன், தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுற ஒரு மனிதனுடைய வாழ்வு, அங்கு ஆச்சரியம் உண்டாகக்கூடிய அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு முறை தான் போட்டார் வலைய, ஆனால் சொல்லப்போ வலைகளை போட்டிருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். பரவாயில்ல, ஒரு வலை சரி, ஏதோ பிரயாசப்பட்டு மைண்டெல்லாம் கொஞ்சம் மழுகி போச்சு பாருங்க, அதனால வலையை கொண்டு போய் போடுறாரு. வலையை போடும்போது அந்த ஒரு வலையிலேயே பார்த்தீங்கன்னா ஏராளமான மீன்கள் அகப்பட்டு கொண்டது. செம்படவன் பேதுரு தெரியும் எங்க வலையை போட்டால் எங்க மீன் மாட்டுன்னு, ஆனால் மீன்கள் சிக்கவே சிக்காதுன்ற இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி, இயேசுவை கனம் பண்ணி மதித்து போட்டால் அங்கே மீன்கள்லாம் தாண்டி தாண்டி வேகத்தில் ஓடிந்து அந்த வலையில் வந்து உழுவுது. வந்து ஆமென், புரிஞ்சுங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பேதுரு இப்போ வலையே கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. யோசிச்சு பாருங்க, அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவ்வளோதான், அன்னைக்கு அகப்படலை, ராமுழுது பிரயாசப்படும், ஒன்று அகப்படலை, ஆகவே வலையை அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறத அவ்வளோ வேற என்ன பண்ண, நீ போய் கொஞ்சம் இழுத்து பொத்திட்டு, இந்த எப்படி இந்த மலைக்கு இழுத்து பொத்திட்டு தூங்கினா நல்லா இருக்குன்ற அவள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு போய் இழுத்து பொத்தி தூங்கினான்ற மாதிரி போகிற பிளானில் இருந்தார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். நன்றாக மனதில் கொண்டு போய் வசனத்தை விதைச்சி வச்சுக்கோங்க. என் தேவன் சொல்லாகும், என் தேவன் கட்டளையிட்டால் அவைகள் நிற்கும். இங்கே என்னன்னா, தேவன் அங்கே இருக்கிற எல்லா மீன்களுக்கும் கட்டளையிட்டார். இவர் வலையை போறாரு, அங்கேருந்து கமான், கடலில் எங்கெங்கெல்லாம் மீன்கள் இருந்தோ எல்லாத்துக்கும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு எல்லாமே வேகத்தில் முண்டி அடித்து அது வேகத்தில் வருது பாருங்க. நினைக்கிறேன் அந்த போட்டி போட்டு உள்ளே நான் தான் அந்த வலைக்குள்ள போவேன், நான் தான் வலைக்குள்ள, ஏன்னா கட்டளையிட்டது யார்? தேவாதி தேவன். பேதுரு அங்கே கீழ்ப்படிந்தார், உண்மைதான். பேதுருக்கு மேலே இன்னொன்று பாருங்க, இயற்கைகளே கீழ்ப்படிந்து வேகத்தில் வருது அங்கே இருக்கிற எல்லா மீன்களுமே. ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கையின் பிரயாசத்திலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்வார், நடக்கும் என்று விசுவாசியுங்கள். தேவன் சொல்ல ஆகும், தேவன் கட்டளையிட்டால் நிற்கும். கர்த்தர் சொல்வார், பணங்களுக்கெல்லாம் நேராக அந்த அக்கௌண்ட்டுக்கு போ சொல்லுங்க, இயேசு நாமத்திலே அக்கௌண்ட்டுக்கு வருவதாக. ஆமென். எல்லா பணங்களும் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், அது வரும் உங்கள் அக்கௌண்ட்டை தேடி, எல்லாமே வர ஆரம்பிக்கும். வந்து கர்த்தர் சொல்லுவார், எப்படி எல்லா மீன்களுக்கும் போய் பேதுருவின் வலையில் போய் மாட்டினாரோ அதே போல் உங்கள் கைக்கு பணத்தெல்லாம் மாட்டும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் செய்வார். இது எப்படி நடக்கும்? எப்படி வேணாலும் நடக்கும், எந்த விதத்திலும் கர்த்தர் செய்வார். வேணென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். தேவன் சொல்லியிருக்கிறார். நான் சும்மா ஏதோ உங்கள் அக்கௌண்ட் நான் சொல்லலை, தேவன் சொன்னதை நான் இப்போ சொல்கிறேன். உங்கள் களஞ்சியங்கள் என்றால் பேங்க் அக்கௌண்ட்ஸ். உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் பூர்ணமாக நிரம்பும். பக்கத்தில் பிளஸ் பண்ணுங்க, உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புவதாக. ஆமென். உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு வருவதாக. இங்க பார்க்கிறோம், பேதுரு பிரமிப்பு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பைபிள் பார்க்கிறோம். அதை பார்த்த உடனே அவனுக்கே பிரமிப்பு உண்டாயிருச்சா, என்னப்பா ராமுழுவது பிரயாசப்பட்டு ஒன்றாகப்படல. செம்படவர்களுக்கு மீனவர்களுக்கு தெரியும், நைட்டில் தான் மீன் பிடிக்க போவோம், பகல் யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா எல்லா மீன்களும் அடியில் போயிடும், மேலே இருக்காது. அவன் அதான் ஆச்சரியப்படுறான், எப்படி நடந்துச்சு? நான் சொல்கிறேன், அவரால் ஆகும், மனுஷரால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையில் அப்படிதான்.
தேவன் நம்மையும் இப்படிதான் ஆச்சரியத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் செய்கிறவர். இவன் எதிர்பார்ப்பு வேற, கர்த்தர் செஞ்சது பிரமிப்பு உண்டாகும்படி. ஆகவே தேவன் உங்களை ஆச்சரியத்தால் அதிர்ச்சியாக்கும் தேவன். சொல்லுங்க, உங்களை ஆச்சரியத்தால் அதிர்ச்சியாக்குவார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். சில விஷயத்தான் கர்த்தர் ஆச்சரியப்படக்கூடிய உங்களை அதிர்ச்சி தலைப்பா பிரமிப்பு அப்படியே ஸ்டன்னாக நிற்கிற மாதிரி வந்து எந்த இடத்துல நீங்கள் தோற்று போனீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நல்லா புரியுங்க. எந்த இடத்துல பேதுரு தோத்தனா அந்த இன்னும் நீ அந்த இடத்துல அதே இடத்துக்கு போ. எந்த இடத்துல மீன் கிடைக்கல அந்த இடத்துக்கு போ. திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, எங்கெங்கெல்லாம் நீங்கள் தோற்றீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பேதுருவின் தேவன் இன்னைக்கு நம்முடைய தேவனும் கூட. புரிஞ்சுச்சிங்களா? அவர் கர்த்தர் சொன்னார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இன்றைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு ஸ்மித் அவங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சர்ச்சில் வந்து 800 ரூபாய்க்கு வேலை செய்தவரை மாதமே வருமானமே பார்த்தீங்கன்னா 800 ரூபா தான். அப்படி வேலை செஞ்சவரை அவங்க கம்பெனியே பார்த்தீங்கன்னா 80,000 சம்பளம் கொடுக்குற ஒரு ஆளாக மாற்றினாராம். பாருங்க, 800 ரூபா எப்படி? ஒன்றும் இல்லை, தேவனை கனம் பண்ணாங்க, வார்த்தையை கனம் பண்ணாங்க. இதுதான் ரூட்டு, வழி தான். தேவனையும் அவருடைய வார்த்தையும் கனம் பண்ணி நீங்கள் விசுவாசிக்கும் போது இப்போ ஒரு சின்ன ஒரு லோவஸ்ட் சம்பளத்தில் இருக்கலாம், தேவன் அவைகளை மாற்றி தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிதான் பாருங்க, அவங்க சர்ச்சில் இன்னொரு சாட்சி சொல்றாரு, ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு குடும்பமாக தொழில் செய்து நலிந்து போனவர்கள், அவ்வளோதான்ற நிலைமையில் அவர்களும் பாருங்க தேவனுடைய வார்த்தையை தேவனை விசுவாசித்து கனம் எப்படி வேதத்தில் காமிக்கிறார். சில ஆட்களை எப்படி கர்த்தரை கனம் பண்ணால் அந்த மாதிரி கனம் பண்ணும்போது அவங்க அந்த ஃபேமிலி சாட்சி சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட சாட்சின்னா, அவ்வளோதான்ற லெவலில் இருக்க குடும்பம் கோடிகளில் சம்பாதிக்கிற ஆட்களாக அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றிருக்கிறார். கர்த்தர் விட்டுருவாரா? என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன் இருக்கிறார். அவருடைய கனம் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அவங்க சர்ச்சில் இன்னொரு சாட்சியை சொல்கிறாரு பாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தால் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டவன் வந்து கர்த்தரை கனம் பண்ணுறவங்க குடும்பம் அப்படி தான் இருக்கும், வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அப்படி தான் பாருங்கள், ஒருத்தர் வந்து வேலை இல்லாமல் ஒரு ஹோட்டலில் வந்து பாத்திரம் விளக்குற வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாராம். பாரு, இதான் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருந்தார். வந்து ஒரு கவர்மெண்ட்டு வேலைக்காக சில பேர் ஐடியா கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா, சரி கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கிறார். அது என்ன வேலைன்னா, கவர்மெண்ட்டில் டிரைவர் வேலைக்கு, கவர்மெண்ட்டு இதை அரசு டிரைவர்லாம் இருக்கிறான், டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணுறது. டிரைவருக்கு அப்ளை பண்ணாலும் முதல்ல என்ன தேவை அவசியம்? டிரைவிங் லைசன்ஸ் இல்லைங்களா? லைசன்ஸ் கண்டிப்பாக. இப்போ எங்கே டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணால் எந்த கம்பெனிக்கு போனால் முதல்ல லைசன்ஸு கொடுப்பா. சில இடத்துல ஒரிஜினலாக கூட வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனால் இவர் லைசன்ஸே இல்லை, கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டார். என்ன வேலைக்கு? டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டார். அவருக்கும் நோட்டீஸ் போகுது, இன்டர்வியூக்கு அழைப்பு கொடுத்தாங்க. மொத்தம் 21 பேருக்கு அழைப்பு கொடுத்துரு, அவருக்கு ஒரு அழைப்பு போயிருக்குது. இவருன்னு பாருங்க. ஆனால் இந்த மனுஷன் கர்த்தரை கனம் பண்ணுற ஒரு மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுற ஒரு மனுஷன், கர்த்தருடைய காரியத்தை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் பாருங்க. வேலைக்கு போயிருக்கிறாரு, அந்த இன்டர்வியூக்கு போகிறாரு. இன்டர்வியூக்கு போனால் எட்டி பார்த்துருக்கு, உள்ள ஒருத்தரும் இல்லை. 21 பேருக்கு அழைப்பு போயிருக்குது, 21 பேரில் யாரும் இல்லை. இவர் உள்ள பார்க்குற யாருமே இல்லை, போயிருக்கிறாரு. அவங்களும் பாருங்க, வந்த ஆஃபீஸர்ஸும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி வருவாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்த்தா யாரும் இந்த 21 பேரில் 20 பேரை காணா, ஒருத்தர் மட்டும் வந்திருக்கிறார். இவர் பாருங்க, இவர் ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்கிறாரு. யாரும் வரலப்பா, சரி உன்னுடைய லைசன்ஸை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வந்து இன்றைக்கு ஒரு ஆளுக்கு தானே எடுத்து ஆகணும். கவனமாக கேளுங்க. அவர் உண்மை சொல்ல ஆரம்பித்தார். சார், நான் இந்த மாதிரி ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஏன் உண்மையாகவே கார் ஓட்ட தெரியாது, லைசன்ஸும் கிடையாது,
வேலைக்கு வந்திருக்கிறேன். அவர் பாருங்க, அந்த அதிகாரிகள் அவர் உண்மையை சொன்னார்ன்ற ஒரு காரணத்துக்காக கவனமாக இருக்கணும். நீங்களாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம், ஏகப்பட்ட போய் அது இதில் போய் சொல்லி போவாங்க. இவர் உண்மையை சொன்ன காரணத்துக்காக அவர் சொன்னார், போப்பா நீ போய் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வா, கண்டிப்பாக உனக்கு வேலை உண்டுனாராம் பாருங்க. அதே மாதிரி அவர் போனார், டிரைவிங் கற்றுக்கிட்டாரு, லைசன்ஸ் எடுத்தார், வந்தார். அந்த அதிகாரிகள் அவருக்கு உண்மையை சொன்ன ஒரு காரணத்துக்காகவே அவருக்கு கவர்மெண்ட்டில் போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்களாம் பாருங்கள். அந்த மனுஷன் சொல்கிறார், எனக்கு மட்டும் இல்லைங்க, அடுத்து என் மனைவிக்கு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுத்த அப்படின்றார். தேவ பிள்ளைகளே, என்ன சொல்கிறேன் அப்படின்னும் போது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். இதை இயேசுவை தேவனை விசுவாசியுங்கள். தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்க, தேவனுக்கு கனம் பண்ணுங்க. என் தேவன் அவர் என்ன சொல்லியிருக்கிற நிச்சயம் வாழ்வில் செய்வார். இன்னைக்கு கர்த்தனோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தை என்ன? என் எதிர்பார்ப்புக்கும் மேலாகவே கர்த்தன் செய்வார். நிச்சயமா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்க இருக்கிற ஏராளமான பேருடைய வாழ்விலே உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் செய்ய போவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இங்கேயும் நிறைய பேருடைய சாட்சி எடுத்து சொல்லுவான், எங்கள் வாழ்க்கை எப்படி கர்த்தரை மாற்றினார், நாங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், இன்னைக்கு கர்த்தரை எப்படி வைத்திருக்கிறார், கர்த்தரை பிடித்து கொண்டதுனால், அவர் வசனத்தை பிடித்து கொண்டதுனால், கர்த்தரை கனம் பண்ணனால கர்த்தரை என்னை இப்படி வைத்திருக்க சொல்லி இங்கே இருக்கிற உங்கள் எல்லாரையும் சாட்சி சொல்ல சொன்னாலும், நீங்களும் ஸ்மித்து சர்ச்சில் சொன்ன மாதிரி நீங்களும் என்ன பண்ணுவீங்க? சொல்ல ஆரம்பிப்பீர்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? தேவன் உங்களை ஆச்சரியத்தால் அதிர்ச்சியாக்கும் தேவனாக இருக்கின்றார். பிரமிப்பு உண்டாகக்கூடிய தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். உபாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் போங்க, அந்த இடத்துல படித்தோம் இல்லையா? அந்த தேசம் கானான் தேசம் எப்படிப்பட்டது? கானான் வாழ்வை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த கானான் வாழ்விலே 11ஆம் அதிகாரம் படித்தோம், அந்த இடத்துக்கு போவோம். நீங்கள் 11 நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். வானத்தின் மலை தண்ணீர் என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆமென். கானான் தேச வாழ்வு பரிசுத்தாவின் அபிஷேகம். நான் சொல்றேன், இந்த அபிஷேகத்தில் நனைகிறீர்களா? பரிசுத்தாவின் நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்வு, ரட்சிக்கப்பட்ட வாழ்வு என்பது பாலும் தேனும் அனுபவிக்கிற ஒரு வாழ்வு, கொழுமையானவர்களை அனுபவிக்கிற ஒரு வாழ்வு. இந்த படிக்கிறோம் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 8ஆம் அதிகாரம் போவோம். 8ஆம் அதிகாரம் 8 வசனம். அது கோதுமையும் வாறு கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் தேசம், அது ஒளிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம், அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். ஆமென். கீரை சாப்பிட்ற தேசம் கிடையாது, நல்ல கொழுமையானவிலை சாப்பிடுகின்ற தேசம். பைபிளில் புறப்பட்டிருக்குது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமென். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், ஏசாயா பேசுறார் 1ஆம் அதிகாரத்தில், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் சிறப்பானதை புசிப்பீர்கள், தேசத்தின் முதல் தரமானதை புசிப்பீர்கள். சொல்லுங்க, முதல் தரம். நல்லா சொல்லுங்க, முதல் தரமானதை சொல்லுங்க. செகண்ட்ஸ் இல்ல, லாஸ்ட் பீஸ் இல்ல, முதல் தரம். ஆமென். கானான் தேச வாழ்வு என்பது அப்படிப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் முதல் தரமான வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வாழ்க்கையை உணர்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். எழுந்து நிற்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிற ஒரு வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்விலே பரிசுத்தம் விளையும், ஞானம் விளையும், சுகம் விளையும், சமாதானம் விளையும். கிறிஸ்தவ வாழ்விலே சந்தோஷம் விளையும், எல்லாம் பெருகும். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்வில் அவருடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் செஞ்சிருக்கிறார். தினந்தோறும் ஆபிரகாமுடைய வாழ்வு பார்த்தீங்கன்னா தினக்கூலி சொல்றாங்களே, டெய்லி லேபர்ஸ், டெய்லி வேஜஸ், டெய்லி லேபர் சொல்றாங்களே, தினக்கூலி. அது எப்படிப்பட்ட வேலை அப்படின்னு சொன்னால், பொம்மை வியாபாரி. நம்ம ஊரில் இப்போ வராங்க பார்த்தீங்களா, சேட்டான்ஸுங்க தள்ளுவண்டியில் வச்சுக்கிட்டு சிலையெல்லாம் செஞ்சு விற்றுட்டு வராங்க பாரு. அந்த மாதிரி நம்மால் பார்த்தீங்கன்னா
ஒரு பொம்மை வியாபாரி, விக்கிரகங்களை செய்து விற்று கொண்டு வந்த ஒரு ஆள், தினக்கூலி. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தேவன் சொன்ன வார்த்தையை கனம் பண்ணி தேவன் சொன்னாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தினக்கூலியை பத்தி தினக்கூலியிட சொல்றார். தினக்கூலி தேவனை விசுவாசிச்சார், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். என்ன நடந்தது சொல்றார், நான் சொல்றபடி செய்ய, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நம்பி வெளியே வர்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றார். நடந்தது என்ன தெரியுங்களா? தினக்கூலிக்கு நடந்த அதிசயம் என்ன தெரியுங்களா? அற்புதம் என்ன தெரியுங்களா? 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிராம், முதல் வசனம் 2ஆம் வசனம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய, டெய்லி வேஜஸ், டெய்லி லேபர். இப்ப எப்படி ஆயிட்டார்னா வெள்ளியும் பொண்ணுமான சீமானாக மாறிவிட்டார். நாம் தமிழர் கட்சி சீமான் அல்ல, இந்த சீமானே வேற. புரியுதுங்களா? இந்த சீமானுன்ற வார்த்தைக்கு அழகு கொடுத்தவர் நம்ம ஆளு ஆபிரகாம். ஒன்றும் இல்லைங்க, தேவனை கனம் பண்ண ஒரு மனுஷன், தேவனுடைய வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் கனம் பண்ணி அதை மதித்து வெளியே வந்த மனுஷன். கர்த்தர் சொல்ல, என்னை கனம் பண்றவனை நான் கனம் பண்ணுவேன் இருக்கிறேன். நீ தினக்கூலி, அது தினந்தோறும் பொம்மையை வித்துட்டு வந்தாதான் உனக்கு வாழ்வாதாரமே அதில் தான் இருக்குது. ஆனால் அவனை வெளியே கூட்டு வந்து திரும்ப சொல்ல, தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்போ லோவஸ்ட் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம், இப்போ கைக்கு வாய்க்கு நிலைமையில் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தரை கனம் பண்ணுங்க, அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்கள். தேவன் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்ய பிரயாசம் விடுங்கள். வேதத்தில் போடப்பட்ட என்னை கனம் பண்ணுகிறோம், நான் கனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைய கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? உங்கள் எதிர்பார்ப்புக்கும் மேலாக கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நல்ல எதிர்காலத்தை, ஒளிமயமான ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே கர்த்தரை கனம் பண்ணுங்க, அவருடைய வசனத்தை கனம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் எதிர்பார்ப்புக்கும் மேலாக நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, பிரமிப்பு உண்டாகக்கூடிய அளவுக்கு தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்க மனதில் இருக்கிற தாழ்வான எண்ணத்தை தூக்கி போடுங்க. கிறிஸ்தவ வாழ்வுனா இதுதான் அதுதான் சொல்லி காலகாலமாக நம்ம கிறிஸ்தவ போதிச்ச சில தாழ்வு மனப்பான்மை எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் எண்ணத்தை திருப்புங்கள். ஆதி காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன போதித்தார்கள் என்ற அந்த எண்ணத்துக்கு போகாம வேதத்தில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதற்கு உங்கள் மனதை சாயுங்கள். அதற்கு திரும்புங்க, வேதத்துக்கு திரும்புங்க, வார்த்தைக்கு திரும்புங்க, வார்த்தை கனம் பண்ணி பாருங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஓ நன்றி ஆண்டவரே, எங்களுடைய பேச நம்முடைய வார்த்தையில நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நல்வாழ்வை வைத்திருக்கிறீர், ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர். எங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று நீர் சொல்லியிருக்கிறீர், நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கிறீர். அப்பா நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஏராளமான தேவைகளோடு எதிர்பார்ப்போடு இங்கே வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, டெய்லி லேபர்ஸ், தினக்கூலியாக இருந்த ஆபிரகாம எப்படி அவருடைய வார்த்தை கனம் பண்ணதுனால வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக மாற்றினீரோ, அதே போல இங்க உண்மை கனம் பண்ணுகிற ஆட்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே, உண்மை மதிக்கிற ஆட்கள் இங்க இருக்கிறாங்க ஆண்டவரே, நீர் என்ன சொல்கிறீரோ அதற்கு கீழ்ப்பிடிக்கிற ஆட்கள் இங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. நீர் வேதத்தில் அந்த சுனேமியாலை நீர் எப்படி ஆசீர்வதித்தீரோ, நீர் எப்படி பேதுருவை நீர் எப்படி ஆசீர்வதித்தீரோ, ஆபிரகாமை கர்த்தர் நீர் எப்படி ஆசீர்வதித்தீரோ, அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக மாறுவதாக தகப்பனே. இந்த பூமியில உங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும், என்னை கனம் பண்ணுகிறோம், நான் கனம் பண்ணுவேன் என்று என் தேவனை கர்த்தர் சொன்னாரே, அந்த கனம் எப்படிப்பட்டது என்பதை என் வாழ்க்கையை பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வும் மாற்றப்படட்டும் கர்த்தாவே.
உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்கின்றேன். அப்பா, உடைய பிள்ளைகள் வீட்டிலும் வேலைகளிலும் சமுதாயத்திலும் சிறந்து விளங்கட்டும் என்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நன்மைகளால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்னீரே, தேசத்தின் சிறப்பானவைகளும் தேசத்தின் முதல் தரமானவைகளும் உடைய பிள்ளைகளை புசிக்கட்டும் என்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபை உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பதாக என்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.